முல்லை பெரியாறு அணையிலிருந்து 18ஆம் கால்வாய், தந்தை பெரியார், பிடிஆர் கால்வாய்களில் தண்ணீர் திறந்து விடாத அரசை கண்டித்து ஓபிஎஸ் அணியினர் உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், வணக்கம். அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை விரிவாக வழங்கலாம். ராஜினி, கடந்த சில நாட்களாகவே உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. முதலாக பெரியார் வைகை பாசன ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் தலைமையில் 18ஆம் கால்வாய்க்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையில் போராட்டம் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு விவசாய சங்கங்கள், அரசியல் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக இன்று ஓபிஎஸ் அணியினர் உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் விடியல திமுக அரசை கண்டித்து உடனடியாக 18ஆம் கால்வாய், பிடிஆர் கால்வாய், தந்தை பெரியார் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் என கூறப்படும் சைதுகான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களின் சகோதரர் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகின்றனர். திரளான ஓபிஎஸ் அணியினர் நிர்வாகிகள், ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு இந்த கண்டன உரையாற்றி வருகின்றனர். விடியா திமுக அரசு எப்பொழுதும் விவசாயிகளை வஞ்சிக்கிறது என குற்றம் சுமத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மக்களோட முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தான் எப்பொழுதும் விவசாயிகளின் பாதுகாவலர் எனவும் குறிப்பிட்டு வருகின்றனர். மாவட்ட செயலாளர் சொல்லப்படும் சைதுகான் பேசுகையில் சின்னவர் என்பது எம்ஜிஆருக்கு மட்டுமே உரியதானது. இதை இப்பொழுது யாரோ சின்னவர் என உரிமை கொண்டாடுகிறார் என குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து எப்பொழுதும் மக்கள் மனதில் சின்னவராக இருக்கக்கூடியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே எனவும் தெரிவித்து வருகிறார். இந்த கண்டன உரையில் ஏராளமான ஓபிஎஸ் அணியினர் கலந்து கொண்டு உள்ளனர். இதனால் பைபாஸ் சாலை சற்று பரபரப்பாக காணப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.